அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஷன் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 6503 போஸ்டிங்க்கு வந்திருக்குதுங்க. அதுவும் 2 வகையான போஸ்டிங்க்கு. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். இந்த 2 வகையான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 வகையான போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இதற்காக மினிமம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், மேக்சிமம் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதில் யாருக்கு முன்னுரிமை கிடையாது, அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும்னு சொன்னோம், அதே மாதிரி எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக வேலையை வாங்குறது அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக நம்ம சொல்ல போகிறோம். இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்யர்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்குங்க. எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த வேலைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. இந்த ரேஷன் கடை எல்லாமே அதனால கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரெக்யர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். அதுவும் 2 வகையான போஸ்டிங்க்கு. சரிங்களா? ஸோ விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு நிரந்தரமான வேலையா இல்லை பகுதி நேர வேலையா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேரமாகவோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதில் ஜாப்போட லொக்கேஷன், இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு போஸ்டிங்கும் இந்த 38 மாவட்டத்துக்குள்ள எங்கே வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் மோட். இந்த அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கணும். இது 38 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரே வெப்சைட் தான். அந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வெப்சைட் கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் மாவட்டம் எவ்வளோன்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அரியலூர் மாவட்டம் 75 வேகன்சி, செங்கல்பட்டு 178, சென்னை 344, கோயம்புத்தூர் 333, 233, கடலூர் 245, தருமபுரி 98, திண்டுக்கல் 312, ஈரோடு 243, கள்ளக்குறிச்சி 116, காஞ்சிபுரம் 274, கன்னியாகுமரி 132, கரூர் 90, கிருஷ்ணகிரி 142, மதுரை 163, நாகப்பட்டினம் 98, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரி 67, பெரம்பலூர்
58, புதுக்கோட்டை 135, ராமநாதபுரம் 114, ராணிப்பேட்டை 118, சேலம் 276, சிவகங்கை 103, தென்காசி 83, தஞ்சாவூர் 200, தேனி 85, தூத்துக்குடி 141, திருச்சிராப்பள்ளி 231, திருநெல்வேலி 98, திருப்பத்தூர் 75, திருப்பூர் 240, திருவள்ளூர் 237, திருவண்ணாமலை 376, திருவாரூர் 182, வேலூர் 168, விழுப்புரம் 244, விருதுநகர் 168, மயிலாடுதுறை நமக்கு 150. டோட்டலாக நமக்கு 6503 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர். இந்த 2 வகையான போஸ்டிங்கு நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கலாம். மினிமம் நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓசி கேண்டிடேட்டில் வரீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வர எல்லாருமே 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரிங்களா? அடுத்தது விண்டோஸ் கேட்டகரியாக இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் மினிமம் ஏஜ்லேருந்து 18லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஏஜ் வரைக்கும் கூட 50, 55 கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. அடுத்து ஓசி எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்டில் வரவங்க 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி பிடபிள்யூ கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபீஸ் சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபா ஃபீஸும், பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க எந்த விதமான ஃபீஸுமே பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்டிங் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ரேஷன் வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதே போல் தான் உங்கள் மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. டேரெக்டாக அடுத்தது இன்டர்வியூஸ் இருக்கும். ரேஷன் வேலைகளை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் இருக்கும். ஈஸியாக நீங்கள் வேலையை வாங்கிக்கலாம். இப்போது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும், ஆனால் எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேக்கர் அதாவது கட்டுனர் போஸ்டிங்கை விண்ணப்பிக்கிறது தயங்காமல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி நான் இருக்கிற மாவட்டத்தில் விட்டுட்டு வேறு மாவட்டங்களை நீங்கள் விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் 38 மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சேலரி. இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 1 வருஷம் வரைக்கும் 6250 ரூபா தான் சேலரி. அதுக்கப்புறம் போக போக 2வது வருஷத்துலேருந்து உங்களுக்கு 8000லேருந்து 30,000 வரைக்கும் கூட சேலரி கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கான கவர்மெண்ட் ஜாப்டோட அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.